வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு மூலிகையின் வரிசையில் இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருப்பது ஆடை ஒட்டி. இங்கே பாருங்கள், இந்த இலையை வந்து ஷர்ட்டில் வச்சோன்னே ஒட்டிக்குது. அவ்வளோ சீக்கிரம் இது எடுக்க முடியல. இதனால் இது காரணம் பேர் ஆடை ஒட்டின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஆடை ஒட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வெள்ளை பூட்கள் வந்து இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 3 வகையான ஆடை ஒட்டி இருக்குது. இது உலகமெங்கும் டிராபிக்கல் கிளைமேட் இருக்கக்கூடிய இடத்துல இது வந்து காணப்படுது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காய்கள் கலைக்கும். அதே மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி வெள்ளை கலரில் பூ வந்து விடும். இந்த ஆடை ஒட்டியோட மருத்துவ குணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டைஜஸ்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து மிக சிறந்தான ஒரு மருந்து. அதே மாதிரி சில தொற்று வேலைகளில் லெப்ரஸிக்கு வந்து இதை வந்து நல்ல ஒரு மருந்தாக வந்து பயன்படுத்துவாங்க. அதை குஷ்டரோகம்னு சொல்லுவாங்க. இப்போது இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலை, தண்டு, வேறு, பூக்கள் எல்லாமே சேர்த்து, காய் எல்லாமே சேர்ந்து தான் இது நல்ல காய வச்சு உலர்த்தி இருக்கும். இது வந்து கடைகளில் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு 100 கிராம் எடுத்துகிட்டு அதோடு சேர்த்து 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இது ரெண்டும் வந்து நல்லா இடித்து பொடியாக்கிட்டு இந்த சம்மூலத்தையும் இந்த சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வைத்து எவ்வளோ போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 250 ml தண்ணிக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆடை ஒட்டி, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி செய்தது இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி செஞ்சு இதை வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மூத்திரப்பையில் இருக்கக்கூடிய திரிசைன்னு சொல்லக்கூடிய அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து சரியாகும். அந்த எரிச்சல் வலி வந்து போகும். அதே மாதிரி கல்லடிப்பினால் ஏற்படக்கூடிய அந்த கல் பாஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு விதமான வலி வந்து ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அந்த பாதையில் வந்து புண்கள் ஆயிருக்கும். அதுக்கு வந்து இது ரொம்ப அற்புதமான மருந்து.